Dear students, already we have seen the rDNA technology and also tools for genetic engineering of that last previous video. In that case, I forgot to say that the formation of recombinant DNA in the diagrammatic sketch is given to you. Just you look after that. E. coli அப்படின்றது என்னது is a plasmid. அதில் வந்து E. coliயில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு சீக்வன்ஸும் foreign DNA அப்படின்றது என்னது the character which is inserted into the host plant with the plasmid. அதுதான் வந்து என்னது foreign DNA. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, the plasmid and the foreign DNA are cut by the same restriction enzyme, in this case E. coli. Then அது கட் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்க, it will be joined with the help of DNA ligase. Then the rDNA nicks in the sugar phosphate bonds are sealed by DNA ligase இல்லையா. ஸோ செகண்ட் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா, when mixed the sticky anil joining the foreign DNA and plasmid, then third one with the help of DNA ligase it will be joined together. So now the plasmid has a new character as well as the foreign DNA character also. ஓகேவா, ஜஸ்ட் டயக்ராமேட்டிக் ஸ்கெச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு மாலிகுலர் சிசர்ஸ் பார்த்தோம். தென் DNA ligase, it is otherwise called paste molecule, it is used to paste the DNA fragments அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் alkaline phosphatase பார்த்தோம். alkaline phosphatase அப்படின்றது என்னது, DNA modifying enzymes and also it will be remove the phosphate group from the double stranded or single stranded DNA. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வெக்டார்ஸ். வெக்டார் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், which is called a vector. Plasmid is most probably used as a vector. What is plasmid? It is a small DNA molecule capable of self-replication and it is used as a carrier and transporter of DNA fragment which is inserted into it for cloning experiments. அதாவது வெக்டார் அப்படின்றது plasmid is used as a vector. ஓகேவா. அந்த plasmid எங்கே இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏல இருக்கு இல்லையா, அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் நம்மளுக்கு பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுதான் வந்து என்னது மேஜர் காம்போனன்ட். ஒய்? பிகாஸ் வித்தவுட் த வெக்டார் the DNA fragments will not be taken into the host plant இல்லையா. அந்த ஃபாரின் டிஎன்ஏவை வந்து அந்த வெக்டாரில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த தாவரத்துக்குள்ளே அந்த பண்புகளை செலுத்தணுமோ அந்த தாவரத்துக்குள்ளார இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்மிட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பயோடெக்னாலஜி மோஸ்ட் ப்ராபபிளி. ஸோ எ வெக்டார் அப்படின்றது என்னது, எ ஸ்மால் டிஎன்ஏ மாலிக்யூல் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ரிப்ளிகேஷன். ஒய் வி ஆர் டேக்கிங் த பிளாஸ்மிட் ஆஸ் அ பாக்டீரியல் பிளாஸ்மிட் அப்படின்னா, பாக்டீரியாவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும், செல்ஃபாக வந்து ரிப்ளிகேஷன் அப்படின்றது என்ன, சுயமாக வந்து படி எடுக்கக்கூடிய தன்மை, அதாவது மல்டிப்ளை ஆகக்கூடிய தன்மை இருக்கிறனால we are using that one as a best carrier in the biotechnology. ஓகேவா. ஸோ வெக்டார் இஸ் ஆல்சோ கால்ட் as cloning vehicle or cloning DNA. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து cloning vehicle or cloning DNA அப்படின்றது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் பிளாஸ்மிட் ஆர் வாட் இஸ் வெக்டார், வாட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அப்படின்னு. தென் வெக்டார்ஸ் ஆர் 2 types, cloning vector and expression vector. அதாவது cloning vector அப்படின்றது என்னென்னா, the vector which is used for the cloning of DNA inside the suitable host cell. அதாவது இந்த வெக்டார் வந்து டிஎன்ஏ, அதாவது எந்த தாவரத்தினுடைய பண்புகளை வேணுமோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தன்னுள்ள எடுத்துகிட்டு அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடியது க்ளோனிங் வெக்டார் அப்படின்வோம். எக்ஸ்பிரஷன் வெக்டார் அப்படின்றது என்னென்னா, அந்த இன்சர்ட் பண்ண டிஎன்ஏ கேரக்டரை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அதுதான் வந்து என்னது, எக்ஸ்பிரஷன் வெக்டார். எக்ஸ்பிரஷன் வெக்டார் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த டிஎன்ஏ இன்சர்ட் for producing specific protein inside the host. Okay, so இந்த 2 types of vector வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நிறைய நடத்தின ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, தென் டூல்ஸ் பாதி நடத்தின, நியூக்ளியோடைட்னா என்னென்னு சொன்னேன். நான் நினச்சேன் நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்படின்னு. நீ வீடியோவை முழுசாக பார்த்துருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன்னா மட்டும்தான் இதெல்லாம் மறக்காது. ஓகேவா. ஒருத்தர் கூட ஒரு டவுட் கூட கேட்கல. நல்லா தரவாக புரிஞ்சதுன்னா ஐ ஆம் ஹாப்பி. ஓகேவா. புரியாமல் தயவு செய்து என்ன பண்ணாத, அப்படியே பிளண்டராக மனப்பாடம் பண்ணாத. பயோடெக்னாலஜிலாம் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி நீ எழுதி பார்த்த அடுத்த செகண்ட் மறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணுற, புரிஞ்சுட்டு படி, புரியலைன்னா அதை கேளு.
உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உனக்கு புரியாமல் ஒரு சிம்பிள் விஷயமா இருக்கலாம். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ தட் டவுட். நல்லா தயவுசெய்து புரிஞ்சுட்டு படி. அப்படியே புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணாத. மனப்பாடமும் பண்ண மாட்டேன், புரிஞ்சுட்டும் படிக்க மாட்டேன், நான் அப்படியே காப்பி அடிப்பேன்னு ஒரு சிலர் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது உனக்கு நல்லதல்ல, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டோம். வாட் ஆர் த 2 types ஆஃப் வெக்டார்னாலும் சொல்லியிருக்கோம் இல்லையா? வாட் ஆர் த 2 types ஆஃப் வெக்டார்? க்ளோனிங் வெக்டார் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெக்டார். க்ளோனிங் வெக்டார் அப்படின்றது அந்த டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண டிஎன்ஏவை சூட்டபிள் ஹோஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடியது க்ளோனிங் வெக்டார். அந்த ஹோஸ்ட் செல்லில் எடுத்துகிட்டு போன அந்த ஃபாரின் டிஎன்ஏவோட கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்பிரஷன் வெக்டார். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ். இது ஒரு 3 mark கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமில் இந்த லெசன்ஸில் இருந்து மட்டுமே 9 அதாவது PBR 322 பிளாஸ்மிட், அது ஒரு 3 mark கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தென் வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டூல்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் டிஎன்ஏ லைகேஸ், அந்த டூல்ஸ் என்ன, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அது ஒரு 2 mark கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு 1 mark கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி 35 மார்க்கில் 6 மார்க் இந்த ஒரு யூனிட்டில் இருந்து மட்டுமே, அதுவும் பர்டிகுலராக 84, 85, 86 அந்த 3 பேஜில் இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோ. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னா ஒரு வெக்டாராக இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ், அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்றதான். ஓகேவா? Vectors are able to replicate autonomously to produce multiple copies of them along with their DNA insert into the host cell. ஸோ அது ஃபஸ்ட்டு எதனால் இந்த பிளாஸ்மிடை வெக்டாராக எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அட்டானமஸ்லின்னு என்ன, சுயமாகவே அதுக்கு என்ன பண்ணக்கூடியது, பாக்டீரியாத்துக்கு சுயமாகவே மல்டிப்ளை ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோஸ்ட் செல்லில் இருந்தாலோ அல்லது என்ன ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தாலோ, வேறு ஏதாவது ஆர்கானிசத்தோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருந்தாலும் அந்த டிஎன்ஏவோடு சேர்ந்து என்ன பண்ணும், நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? தென் இட் ஷுட் பி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட், less than 10 kilopase per in size so that entry transfer into the host cell is easy. ஸோ அது என்னது, அதோட சைஸும் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகும், ஈஸியாக ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதோட வெயிட் என்னது, less than 10 kilobase per. ஓகேவா? தென் வெக்டார் மஸ்ட் கண்டெயின் an origin of replication so that it can independently replicate within the host. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்ளிகேஷன் பண்ணுறது ஈஸி. அது இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் இட்ஸ் ரிப்ளிகேஷன்ஸ். இண்டிபெண்ட்டாக ரிப்ளிகேட் ஆகக்கூடியது. ஸோ எந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணோம்னாலும் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. தென் it should contain a suitable marker such as antibiotic resistance to permit its detection in transformed host cell. அதுக்கு என்ன இருக்கும், மார்க்கர் அப்படின்னா என்னென்னா, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்றக்குள்ளார என்னது, நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது என்னது, அந்த 5' and 3' அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர் இருக்கு இல்லையா, அந்த அதில் பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சீக்வன்ஸோ அதில் எந்த ஜீன்களுடைய எந்த பண்புகளை கொண்ட ஜீன்களை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த சீக்வன்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை ஈஸியாக என்ன பண்ணும், டு டிடெக்ட் அண்டு டிரான்ஸ்ஃபார்ம் டு தி ஹோஸ்ட் செல் ஆல்சோ. தென் vector should have unique target sites for integration with DNA insert and should have the ability to integrate with the DNA insert it carries into the genome of the host cell. அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்டகிரேட் அப்படின்னா என்ன ஆகும், ஈஸியாக அந்த ஹோஸ்ட் செல் அப்படின்றது என்ன, எந்த தாவரத்தில் பண்புகளை பெறக்கூடிய பண்புகளை அதாவது எந்த தாவரத்தில் புதுசாக ஒரு கேரக்டர் உருவாக்கணுன்றோமோ அந்த தாவரத்தினுடைய ஜீனோமோட ஈஸியாக என்ன ஆகும், மிங்கிள் ஆகக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். தென் most of the commonly used cloning vectors have more than one restriction site. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் மட்டும்தான் என்ன பண்ணோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வில் பி கட் த டிஎன்ஏ இன்டு த ஃப்ராக்மெண்ட். ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபபிளி க்ளோனிங் வெக்டார்ஸில் எல்லாமே மோர் தென் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கும். அதுக்கெலாம் என்ன பேர் அப்படின்னா, தீஸ் ஆர் மல்டிபிள் க்ளோனிங் சைட் ஆர் பாலிலிங்கர். இது கேட்பாங்க 2 mark கொஸ்டின், வாட் இஸ் கால்டு பாலிலிங்கர் அப்படின்னா, இன் சச் வெக்டார்ஸ் இட் ஹாஸ் அன் more than one restriction site, that is called multiple cloning sites or polylinker. So in the presence of MCS, multiple cloning sites facilitate the use of restriction enzymes of choice. ஸோ ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் நிறைய பார்த்தோம் இல்லையா, ஈகோரி இருந்தது, அதே மாதிரி இந்த டேப்லர் காலம் பார்த்தோம் இல்லையா, ALU1, BAMHI, ஈகோரி,
HAE3, HIND3 அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் ஒரு குறிப்பிட்ட நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை மட்டும்தான் வந்து என்ன பண்ணக்கூடியது, கட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் குளோனிங் சைட் இருக்கும் பொழுது அது ஈஸியாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து அதோட சாய்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ். திஸ் இஸ் த 3 mark question. Then the features that are required for facilitate cloning into the vector. அந்த cloning அப்படின்றது என்னென்னா, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்றது என்ன சொல்கிறோம், ஒரு தாவரத்திலிருந்து எந்த பண்புகளை மற்றொரு தாவரத்துக்கு செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த பெறப்பட்ட பண்புகள், அந்த டிசைர்டு கேரக்டரை தான் வந்து ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மிடோட டிஎன்ஏவோட அந்த நியூவாக ஃபாரின் அப்படின்னா என்னது, நம்ம யாரை ஃபாரினர் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளிருந்து வேறுபட்டவங்க, அதாவது வெளியில் நம்ம இனத்தையோ அல்லது நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வரவங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அல்லாதவங்கள தான் என்ன சொல்லுவோம், ஃபாரினர். அப்போ ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஜீனோமோட ஒத்து போகாத ஒரு புதிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதுதான் வந்து என்னது, ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ அந்த ஃபாரின் டிஎன்ஏவும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் எப்படி வந்து குளோனிங் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்றது, திஸ் இஸ் எ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வென் லிங்க்டு டு தி சீக்வன்ஸ் கேன் பி மேட் டு ரிப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்ட் செல்ஸ். இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம் இல்லையா. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, பிஃபோர் தட் எ cloning vector must contain an origin of replication recognized in the host cell so that it is replicated along with the DNA that it is carries. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன், எந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபாரின் டிஎன்ஏவை வந்து ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபார்மாலிட்டி இருக்கணும். அடுத்தது, it should carry selectable marker traits that enable cells containing the vector to be selected or ஐடென்டிஃபைடு. செகண்ட் வந்து என்னாகும், இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து அந்த ஃபாரின் டிஎன்ஏ வில் பி இன்சர்டட், செலக்டபிள் மார்க்கர். தென் எ cloning vector needs a single cleavage site for each of one or more restriction enzymes used. ஒரு குறிப்பிட்ட இந்த குளோனிங் வெக்டார் இருக்குல்லையே, இந்த குளோனிங் வெக்டார் அப்படின்றது இந்த பிளாஸ்மிட் தான். ஓகேவா? இந்த பிளாஸ்மிடில் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் இது எல்லாமே வந்து என்னது, ஈகோரி, HIN3, இது எல்லாமே வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் என்ன பண்ணும், இட் வில் பி கட் இன் டு த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஓவராலாக உங்களுக்கு அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாரு, ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன், ORI அப்படின்றது என்னென்னா, திஸ் இஸ் எ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ when linked to the sequence can be made to replicate within the host cell. ஸோ எந்த இடத்துல வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்ற அந்த சைட்டு தான் வந்து என்னது, ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன்ஸ். அடுத்தது செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கர் அப்படின்றது, இன் அடிஷன் டு ORI the vector requires a selectable marker. எதுக்கு அப்படின்னா, which helps in the identifying and eliminating non-transformants and selectively permitting the growth of the transformants. அதாவது ஐடென்டிஃபை, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டோ அந்த செலக்ட் ஆகாத அந்த பகுதியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த செலக்டபிள் மார்க்கர் வில் பி யூஸ்ட். அடுத்தது குளோனிங் சைட்ஸ் அப்படின்றது, in order to link the aligned DNA the vector needs to have very few, preferably single recognition sites for the commonly used restriction enzymes. ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து எந்த என்சைம்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் ஆகிற அந்த சைட்டுக்கு பேர் தான் வந்து என்னது, குளோனிங் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஃபியூச்சர்ஸ் தட் ஆர் ரெக்வயர்டு ஃபார் ஃபெசிலிட்டேட் குளோனிங் இன்டு எ வெக்டார். இது வந்து ஒரு 5 mark கொஸ்டின்லேயே உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வெக்டார். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னும் பொழுது few types of vectors are discussed in detail. ஃபஸ்ட்டு வெக்டார் வந்து, வெக்டார் அப்படின்னாவே என்னது, கடத்திகள் அப்படின்னு அர்த்தம். இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டாரில் வெக்டார் அப்படின்னா கடத்திகள் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து நிறைய வெக்டார்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் டபுள் ஸ்ட்ராண்டட், டிஎஸ் அப்படின்றது என்னது, டபுள் ஸ்ட்ராண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல்
found in the bacterial cells in addition to the bacterial chromosome. ஸோ இதுதான் வந்து என்னது plasmid. இந்த plasmid contain genetic information for their own replications. ஸோ இந்த plasmidல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது டபுள் ஸ்டாண்டர்ட். இந்த பகுதி தான் வந்து என்னது this is called plasmid. இதுதான் பாக்டீரியல் செல் அப்படின்னா இது வந்து பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோமில் வந்து என்ன இருக்கும், அதாவது சர்க்குலர் பாக்டீரியாவில் வந்து இன்சிபியன் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்சிபியன் நியூக்ளியஸ் ஆர் நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி ப்ரெசன்ட். அதை தவிர என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட்னா 2 இரட்டை இலைகளாலான சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் வந்து என்னது பிளாஸ்மிட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பிளாஸ்மிட் அப்படின்றது ரிப்பீட்டட் 2 mark question. It's a extra chromosomal self-replicating double stranded circular DNA molecules found in the bacterial cells in addition to the bacterial chromosome. ஓகேவா. அதில் பிளாஸ்மிடும் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன இருக்கும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் their own replication. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ரிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது வந்து PBR 322 பிளாஸ்மிட். இதுதான் வந்து இந்த வருஷம் 3 mark கொஸ்டின்ஸில் வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. உங்களுக்கு வந்து பிபிஆர் அப்படின்றது ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு நோட்ஸே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பிபிஆர் அப்படின்றது என்னென்னா இது இட்ஸ் எ டைப் ஆஃப் பிளாஸ்மிட், ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். இது வந்து என்னது இட்ஸ் எ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் அண்ட் இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அஸ் எ குளோனிங் வெக்டார். இட் கண்டைன்ஸ் 4361 பேஸ் பேர்ஸ். ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு 3 mark அப்படின்றக்குள்ள இன் பிபிஆர் பி டினோட்ஸ் பிளாஸ்மிட், பி அப்படின்ற அந்த லெட்டர் வந்து இட் டினோட்ஸ் பிளாஸ்மிட் அப்படின்ற வார்த்தை குறிக்கும். பி அண்ட் ஆர் அப்படின்றது என்னென்னா இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா போலிவர் அண்டு ரோட்ஜிக்யூஸ் அப்படின்றவங்க வந்து போலிவர் அண்டு ரோட்ஜிக்யூஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க பிளாஸ்மிட்டை. இந்த 322 அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் டெவலப்டு ஃப்ரம் தயர் லெபார்ட்ரி. அந்த போலிவர் அண்ட் ரோட்ரிட்ஜ் வந்து அவங்களோட லெபார்ட்ரியில் 322 பிளாஸ்மிட்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது பிபிஆர் 322 பிளாஸ்மிட். உங்களுக்கு 3 mark கொஸ்டின்ஸில் எழுதும் பொழுது இந்த 3 எழுதுனீங்கன்னாவே 3 mark கொடுக்க சொல்லி கைடில் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. பி டினோட்ஸ் பிளாஸ்மிட், பி அண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் த நேம்ஸ் பாலிவர் அண்ட் ரோட்ரிட்ஜ் அண்ட் த நம்பர் ஆஃப் 322 இஸ் த plasmid developed from their laboratory அப்படின்னு. ஓகேவா. Then it contains AMPR and TETR, 2 different antibiotic resistant genes and recognition sites for several restriction enzymes. ஒரு பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஆன்டிபயாட்டிக் சைட்ஸும் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து ரெகக்னைசன் சைட்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஒரு பிளாஸ்மிடில் அதுக்கு உரிய சூட்டபுளான நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து அந்த பிளாஸ்மிட்ஸை வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் சிறு சிறு துண்டுகளாக வெட்ட முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருந்தது அதில் AMPR அண்டு TETR அப்படின்ற டிஃப்ரெண்ட் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸும் இருக்குது இந்த பிபிஆரில். தென் ரெகக்னைசன் சைட்ஸ் அப்படின்னக்குள்ளார என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் HIN3, ஈகோரி, BAMH1, SAL1, PVU2, PST1, CLA1, ORI அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிபிஆரில் இருக்குது. இந்த டயக்ராமில் பாருங்கள். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டான்ஸ் அப்படின்றது வந்து என்ன இருக்குது இதெல்லாமே வந்து என்னது ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் nucleotide sequences which is used to cut the plasmid into small fragments with the help of restriction endonuclease. Okay va. ROP codes for the proteins involved in the replication of the plasmid. ஸோ இந்த ROP அப்படின்றது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ ரிப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணக்கூடியது குறிக்கக்கூடியது. ஓகேவா. இந்த பிபிஆர் அப்படின்றது ஒரு தனியாக 3 mark கொஸ்டின், பிளாஸ்மிட் அப்படின்றது ஒரு 2 mark கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. டிஐ பிளாஸ்மிட் இருக்குது, டிரான்ஸ்போஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஷன்ஸ் வெக்டார் எல்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னாக்கா பிளாஸ்மிட், பிபிஆர் பிளாஸ்மிட் அண்ட் டிஐ பிளாஸ்மிட். டிஐ பிளாஸ்மிட் அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கே சொன்னேன்